இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதை பற்றி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய நினைத்தது இந்த வார்த்தை புறப்பட்டு போகும் பொழுதே அது செய்யட்டும். விடுதலைகள், சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 46வது அதிகாரம் 27, 28வது வசனங்கள் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே. நம்மை பார்த்து இந்த நாள் ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடைய தாசன். சில நேரத்துல மனிதர்கள் நம்ம கூட இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் விலகி போவாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நமக்காக நிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா நான் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர் வாக்கு பண்ணி விட்டார். அவர் கூட இருப்பார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குல்ல. அவரை உங்களுடைய தந்தையா வைத்திருக்கிறீங்கல்ல, அவரே உங்களுடைய தெய்வமா வைத்திருக்கிறீங்களா? அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நீ பயப்படாதே. இன்னைக்கு நீ ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, கலங்காதே அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. முதல்ல நீ என்னுடைய தாசன், அடுத்ததா சொல்றாரு பயப்படாதே, கலங்காதே. அதுக்கு பிறகு சொல்றாரு சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன். இன்னைக்கு சில நேரத்துல சிறையில் இருக்கிற அனுபவம் அப்படின்னா நெருக்கப்படுகிற அனுபவம். எல்லா பக்கத்துல இருந்து ஒரு நெருக்கம். நம்மளால பிசிக்கலி சிலதை செய்ய முடியாது, மென்டலி ஒரு கிளாரிட்டி இருக்காது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை, எல்லாமே நெருக்கமா இருக்கும். எதுக்குமே ஒரு விடுதலை இருக்காது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ்ல ஏற்பட்ட சில நெருக்கங்கள்னால இருக்கலாம், அல்லது ஒர்க் பிளேஸ்ல உள்ள ப்ரெஷரா இருக்கலாம். எது இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பு? அந்த சிறையிருப்புல இருந்து உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்குதான் அவர் கூட இருக்கிறேன்னு சொல்றார். பயப்படாதே, நீ என் மகன், நீ என் மகள், பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருந்து உன் சிறையிருப்புல இருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்லுவார், இந்த சிறையிருப்பின் காலத்துல எப்படி இருக்கும்னா நமக்கு அமைதியே இருக்காது, போராட்டங்களா இருக்கும், இருதயம் ஒரு மாதிரி கலங்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் ஒரு பதட்டமும் போராட்டமும் அதிகமா இருக்கும். அவர் சொல்றாரு, உனக்கு அமைதியை நான் உண்டு பண்ண போகிறேன். உனக்கு நான், அவர் இதை சொல்றது யாருன்னா யெகோவா ஷாலோம், சமாதான பிரபு அப்படின்னு வேதம் இவரை பற்றி சொல்லுகிறார். அவர்கிட்டதான் சமாதானம் முழுமையா இருக்குது, சமாதானத்தின் ஊற்று அவர். இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை நான் அனுப்புறேன். உன்னை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள்ல இருந்து உனக்கு ஒரு விடுதலை வந்து உனக்கு சமாதானம் வரப்போகிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்கிற நேரத்துல உங்கள் இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு சமாதானம் கடந்து வருகிற தெய்வ சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்கிறது. அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, இனி தத்தளிப்பு இல்லை. தத்தளிப்பு இனி பார்க்க முடியாது. இந்த போராட்டம், குழப்பம், தத்தளிப்புனா அப்படியே நிலையா நிக்க முடியாது, ஆடிக்கொண்டே இருக்கிறது. எங்க தத்தளிக்கிறது? படகு தத்தளிக்குதுன்னு சொல்லுவோம்ல, தண்ணியில போகும்போது அதெல்லாம் ஸ்டெடியா நிக்க முடியாது, ஆடிட்டே இருக்கும். அதுவும் ஒரு காற்று, ஒரு புயல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்படிதான் நம்முடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா குழம்பி போயிடுறோம், கதறி போகிறோம், கலங்கி போயிடுறோம். அதெல்லாம் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் 28வது வசனத்துடைய முதல் பகுதியில இதெல்லாம் சொல்லிட்டு, உனக்கு நீ பயப்படாத, கலங்காதன்னு சொல்லிட்டு உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உனக்கு அமைதியை கொடுப்பேன், உன் தத்தளிப்புலாம் மாறப்போகுதுன்னு திரும்பவும் சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், மறந்துடாத. எதனால நான் உனக்கு இதை பண்றேன் அப்படின்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், அதனால நான் உனக்கு இதை செய்யறேன், நீ பயப்படாதுன்னு மறுபடியும் சொல்றாரு. எதனால நீ பயப்படாம இருக்கணும்னா, அந்த அமைதியும் தத்தளிப்பும் உனக்கு தருது மட்டும் இல்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன். இனி இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில வர நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமாங்க, உங்களை பார்த்துதான் சொல்றாரு. இனி இப்படிப்பட்ட காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் அவர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்களை சுற்றி பாதுகாக்கிறார், உங்களுக்கு பலனா இருக்கிறார், அரணா இருக்கிறார், உங்கள் கேடகமா இருக்கிறார், உங்கள் துருகமா இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கும் பொழுது எதுக்குங்க பயப்படணும்? எதுக்குங்க கலங்கணும்? எதுக்குங்க தத்தளிக்கணும்? அமைதியற்ற வாழ்க்கையை நமக்கு தேவையில்லைல்ல. அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். அவரோடு இணைந்து கொள்வோம். அவர் நமக்காய் காத்திருக்கிறார். அவரிடத்தில் திரும்புவோம். அவர் கொடுக்கிற நன்மையானவர்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி.
நீர் எங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னதற்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அது அப்படிதான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில என் கூட இருக்க போவதற்காக நன்றி. சூழ்நிலைகளை மாற்றப் போவதற்காக நன்றி. நன்மையானவைகளை பார்க்க அனுபவிக்க உதவி செய்ய போவதற்காக நன்றி. கூட இருந்து நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இனி பிரச்சனைகள் அல்ல, இனி அமைதியும் சமாதானமும் உங்களுடைய மாறும். God bless you.